இந்து ஜனசேனா என்னன்னு புரியுதா? இப்போ கொள்கையாளர்கள் யாருன்னு புரியுதா? இவங்களுடைய கொள்கையை ஏற்றுட்டு நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் இந்து ஜனசேனுடைய பேருடைய காரணம், நம்மளுடைய கொள்கையாளருடைய காரணம். ரெண்டு காரணமும் புரிஞ்சுதா? சரி, இப்ப அடுத்ததுக்கு வரேன். இந்த அமைப்புடைய நோக்கம் என்ன? அடுத்த கேள்வி உங்களுடையது. இந்த அமைப்புடைய நோக்கம் என்ன? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், முதல்ல அதான் பார்த்தோம். நம்ம அமைப்புடைய நோக்கம், இது அரசியல் கட்சியா, அரசியலுக்கு வர போறோமா அப்படின்னா, ஐயா அவரு ப்ரொஃபசர், புரியுதா? லட்சுமி அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃப், அவர் ஒரு மெடிக்கல் வச்சுட்டு இருக்காரு, மெடிக்கல் நடத்திட்டு இருக்காரு, புரிஞ்சுதா? அவர் டாக்டர், கோபிநாத் வந்து டாக்டர். இப்போ வேற வேற ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடியவங்க ஒரு இந்து அமைப்புக்கு வராங்கன்னா, ஒரு அமைப்புல வந்து செயல்படுறாங்க அப்படின்னா, அரசியலுக்கு வந்தாக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. அரசியல்ல வரணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்ன்ற கட்டாயம் யாருக்கு இருக்கு? எம்எல்ஏ மகனுக்கு இருக்கு, எம்பி மகனுக்கு இருக்கு. நான் வரணும், செய்யணும். புதுசா ஒருத்தர் வராங்க அப்படின்னா அரசியல வரணும்னு ஆசை இருந்தா பொதுமக்களும் வருவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம நாட்டுல அது இல்லைல்ல, நம்ம மாநிலத்துல அது இல்லைல்ல. நம்ம நாட்டுல இருக்கு, மாநிலத்துல இருக்கா? தலைமுறையா யார் எம்பியோ அவங்கதான் எம்பி, தலைமுறையா யார் எம்எல்ஏவோ அவங்கதான் எம்எல்ஏ. கரெக்டா இல்லையா? நாமளும் அதுதான் தேர்ந்தெடுக்கிறோம். உங்க அப்பா யாரு? ஓ அவரா, அவருடைய மகனா, நீ போட்டு ஆமா இல்லையா? நாமளும் அப்படிதான் தேர்ந்தெடுக்கிறோம். சோ நம்ம யாருமே அரசியல் வாரிசுகள் கிடையாதுன்றதை நான் சொல்ல வரேன். அரசியல் வாரிசுகள் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் இன்னொன்னு சொல்றேன். 2013 சிவசேனா கட்சியை சேர்ந்தேன். இப்போ தண்ணி கேன் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து சொல்லி ஒரு தம்பி அமிச்சனா, அவர் என்னுடைய தம்பி, என்னுடைய சொந்தக்காரர். திமுக இருந்தார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அவருக்கு இந்து மதம்னா என்ன, இந்துத்துவம்னா என்னன்னு கத்து கொடுத்தது நான். என் பின்னாடி அவர் இந்துத்துவத்துக்கு வந்தார். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞருடைய பட்டாளம் இந்த ஓசூர் மாநகரத்துல குறைஞ்சபட்சம் 700 பேர். ஏதோ ஒரு மீட்டிங், ஆர்ப்பாட்டம், போராட்டம் சொன்னா வரக்கூடிய கூட்டம் வந்து 300 இருந்து 400 பேர். இத ஆன்லைன்ல இருக்கக்கூடிய சுனிலும், நேரில் நின்று இருக்கக்கூடிய சதீஷும் கண்ணில் பார்த்திருக்காங்க. பார்த்திருக்கீங்களா இல்லையா? அது எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? மிகப்பெரிய அந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய சலசலப்பு, காவல்துறைக்கும் நமக்கும் ஒரு சலசலப்பு. 20 நிமிஷம் சண்டை நீடிக்குது. 20 நிமிஷம் சண்டை நீடிக்குது. என் பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை சேர்ந்த சிஷ்யர்கள் எவ்வளவு தூரத்துல இருந்தாங்க? என் கூட இருக்கிற சிஷ்யர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கலையே தெரியாது. டெய்லி காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, டெய்லி வணங்குவாங்க. நான் உயிர். ஆனா சிஷ்யர்கள் எங்க இருந்தாங்க தெரியுமா? 10 பரலாங்க அந்த பக்கம் இருந்தாங்க. ஆனா என் தோளோடு தோல் நின்று செல்ல கையில் எடுத்துக்கிட்டு, நீ காவல்துறை அதிகாரியா கூட நின்றுட்டு இருக்குது எங்க அண்ணன். எங்க அண்ணன் விட்டு நவர மாட்டேன். எவ்வளவு சொல்றாங்க, நீங்களாம் போங்க நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்களாம் போங்க நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் வரல. அப்பேற்பட்ட படையை கொண்டவன் நான். இங்க எங்க இந்த ஓசூர் மாநகரத்தில் அப்பேற்பட்ட படையை கொண்டவன். அந்த படையை விட்டுட்டு இது வேணா நினைச்சிட்டு எதுக்காக இங்க வரேன்? அரசியலுக்காக வரேனா? அரசியல் தான் முக்கியம். நான் இங்க இருந்திருக்கணும், அங்க மட்டும்தான் இருந்திருக்கணும். எனக்கு வச்சிருக்கக்கூடிய எம்எம்ஜி பேர் தான் எனக்கு வேணும். எம்எம்ஜி ஒரு பிராண்ட் உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எதுக்கு வால் போஸ்ட் விடாம ஒட்டிட்டே இருக்காங்க. அந்த வடிவல் கம்பெனில ஒருத்தர் கேட்பாரு, இந்த மாதிரி சுருள முடியா கட்டையா ஒருத்தர் பாரு பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பாக்கலையே. எவ்வளவு வால் போஸ்ட், எவ்வளவு பேனர் செலவு பண்ணி ஒட்டி என்ன தெரியலேண்டியா நீ அப்படின்னு சொல்லுவாருங்களே. அந்த மாதிரி எவ்வளவு வால் போஸ்ட், எவ்வளவு பேனர் எல்லாம் ஒட்டி எல்லாத்துக்காக பண்றாங்க. ஒரு பேரை சொன்னா தெரியணுன்றதுக்காக. இன்னும் எம்எம்ஜி பேருன்னு சொல்லி ஒரு 100 பேர் கேட்டு பாருங்க. ஒரு சொல்ல 40 50 பேர் தெரியும். அந்த எம்எம்ஜி ஒரு பிராண்ட் உருவாக்கி வச்சிருக்காங்க. நான் உருவாக்கல, எனக்கு தம்பிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா அதை விட்டுட்டு வரேன். அது எப்படி வரேன்? அதே அகத்தின் ஆன்மீக சங்க குரூப்ல ஒருத்தர் எம்எம்ஜின்னு போட்டார். என்ன சொன்ன பதில்? நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? நான் அதை விட்டுட்டு வந்தாச்சு, அந்த இடத்துக்கு நான் மறுபடியும் போக விரும்பல. அது என்னுடைய எண்ணம் இல்ல, நோக்கம் இல்ல. சொல்லலையா? அரசியல் தான் நினைச்சிருந்தா எதை விரும்பி இருக்கணும்? அதை விரும்பி இருக்கணும். நான் விரும்பினா புரியுதா? அப்ப அரசியல் நோக்கம் கிடையாது. யாருக்கும் இங்க எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஆகணும்ன்ற கூட நோக்கம் கூட கிடையாது. அப்ப நான் நிக்கலாமாங்க? ஐயா நீங்க நிக்கிறதா வந்து நில்லுங்க, உங்களுக்கு உதவி நாங்க வந்து பண்றோம். ஆன்மீக அரசியல் நடத்திட்டு போவோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நோக்கம் இருக்கா? நோக்கம் கிடையாது. இல்லைங்கய்யா நான் வந்து செங்கல்பட்டு பகுதியில வந்து கவுன்சிலர் நிக்கலான் இருக்கேன். நில்லுங்க, கவுன்சிலர் நிக்கிறீங்களா? நில்லுங்க, சீட்டு வாங்குங்க, நில்லுங்க.
உங்களுக்கு என்ன உதவி வேணும்? வீடியோ நோட்டீஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கணுமா? நாங்க வந்து கேட்கிறோம். யார் வந்து கேட்டாலும் ஓட்டு விழுதோ இல்லையோ, சாமியார்கள் கேட்டா தானா ஓட்டு விழும். சாமியார்கள் கேட்டா மறுப்பு கிடையாது. சாமியே வந்து கேட்ட மாதிரி. எவ்வளவு சாமியார்கள் இருக்கோம் மொத்தமா நம்ப, புரியுதா? எங்க வேணாலும் இல்லைங்க, நாங்க வர ஓட்டு கேட்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்மளுடைய அமைப்பு அரசியல் அமைப்பா கிடையாது. அரசியலை தேடி இங்க வந்திருக்குமா? கிடையாது. எம்எல்ஏ எம்பி அவங்க வந்திருக்குமா? கிடையாது. புரியுதா? முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை ஸ்தலமாக கொண்டு வந்திருக்கிறோம். ஆன்மீகத்தை தூக்கி நிறுத்துவதற்காக வந்திருக்கும். அப்ப நம்ம அமைப்புடைய நோக்கம் தான் என்ன? எல்லாரையும் ஒருங்கிணைப்பது மட்டுமே நோக்கம். ஒட்டுமொத்த இந்துத்துவ சக்தியையும் முக்கியமா அந்த முதல்நிலை இந்துத்துவம் நாளைக்கு மலர்ந்துருச்சு. ஆதாயம் முதல் நபர்கள் யார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாமியார்கள், பூசாரிகள், அம்மாவா இல்லையா? அந்த முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக, புரியுதா? அந்த முன்னிலையில் இருக்கிறவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்து ஜனசேனா. நாம எந்த அரசியல் அமைப்பை தேடி வர கிடையாது. ஐயா, அப்ப நம்மளுக்கு மதிப்பு மரியாதை இருக்குமா? எல்லா அரசியல் கட்சிக்கு இருக்கிற மரியாதை. சில பேர் கூட கேட்டாங்க, இவ்வளவு கட்சிகள் இருக்கும்போது, இவ்வளவு அமைப்புகள் இருக்கும்போது நாம மட்டும் எதுக்கு? நாம என்னத்தை புதுசா பண்ணிட போறோம்? நம்ம எல்லாம் பண்ணுவோமா? நம்மளுடைய பாதைய புது பாதை. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் போட்ட பாதை. நம்முடைய பாதையே புது பாதை, ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் போட்ட பாதை. அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு எப்படி பாராளுமன்றம் இருக்கிறதோ, இன்னைக்கு எப்படி நாடாளுமன்றம் இருக்கிறதோ, அதே போல பாராளுமன்றம் நாடாளுமன்றம் அன்னைக்கு இருந்துச்சு. அதுக்கு ஒரு சபைன்னு பேரு, தர்பார்னு பேரு. அந்த தர்பாருக்கு ஒரு கோயில ஒரு இடம் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு அந்த இடத்துல உற்சவ சாமிகள் இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு அந்த இடத்துல அன்னதானங்கள் நடக்குது. இன்னைக்கு அந்த இடம் தான் மண்டபமா வாடகை விடப்பட்டிருக்குது. அந்த தர்பார்களுக்கு மிக முக்கியமானவர் யாரு? அந்த பகுதியை சேர்ந்த சித்தர். சரி, அவ்வளவு தூரம் போக வேணாப்பா. நம்ம தமிழ்நாட்டுல முதல் நடந்த மாநாடு எது? முதல் நடந்த மாநாடு தெரிஞ்சவங்க சொல்லலாம், தப்பா கூட சொல்லலாம். முத்தமிழ் சங்க மாநாடு. முத்தமிழ் சங்க மாநாடு. மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார்? அகத்திய பெருமான். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணாதுரை நடத்தல, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நடக்கல, சோனியா காந்தி நடத்தல, பிரியங்கா காந்தி நடத்தல, அதுக்கு முன்னாடி இந்த அரசியல் அமைப்புகள் நடத்தல. ஒட்டுமொத்தமா இந்தியாவில, இந்த உலகத்துல, தமிழ்நாட்டுல முதல் மாநாடு ஒன்று நடந்துச்சுன்னா என்ன மாநாடு நடந்துச்சு? முத்தமிழ் சங்கம் மாநாடு நடந்துச்சு. மாநாடு நடத்தவரு அகத்தியர். அகத்தியர் யார்? சித்தர். ஆன்மீகத்தை தூக்கி நிறுத்தியவர், ஆன்மீகத்தை பறைசாற்றியவர், ஆன்மீகத்தை போற்றியவர், ஆன்மீகத்தை பாடியவர். அவர் வழி, அவர் பாதை. அவர் எந்த பாதையில போனாரோ அதே பாதையில தான் போறோம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஜென்மத்திலேயே நாம் எல்லாம் பார்க்கும்படியே, சரியா, இந்து ஜனசேனாவுடைய ஆதரவு இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் மாநிலத்தில் ஒரு அரசு அமையாது அப்படின்ற நிலை உருவாகும். ஏன்னா நம்ம போற பாதை இறைவன் வகுத்த பாதை, சித்தர்கள் வகுத்த பாதை. சித்தர்கள் தோத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? கிடையாது. அந்த வழியில போயிட்டு இருக்கோம். இது 2வது மீட்டிங்கோ 3வது மீட்டிங்கோ நம்மளுக்கு. ஆமாவா? எவ்வளவு பேர் சேர்ந்திருக்கோம்? நீங்க எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க இல்லையா? 2வது மீட்டிங்கே 3வது மீட்டிங்கே எப்படின்னா இன்னும் எவ்வளவோ இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் நிறைவடையல. 1வது வருஷமே நம்ம இன்னும் கொண்டாடல. அந்த கொண்டாடணுன்றதுக்காக நான் மீட்டிங் சேர்த்தனேன். ஆனா நான் மீட்டிங் சேர்த்து நான் பேச வேண்டியதெல்லாம் எதுவுமே பேசல. நீங்க கேட்ட கேள்வி கூட பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இல்லையா? சரி, டீ குடிச்சிருங்க, பேசுவோம். அடுத்ததுப்பா, இப்ப அதுலயே இன்னும் அமைப்புடைய நோக்கம் என்ன இன்னும் முடிக்கலாது, சரியா? அப்ப நம்முடைய நோக்கம் என்ன? நம்ம ஒருங்கிணைதான் நம்ம நோக்கம். ஒன்னா சேருன்றதுதான் நம்ம நோக்கம். நாம் பண்றது யாரு? ஆன்மீகவாதிகளா? இல்லையே. இங்க வந்திருக்கக்கூடிய பல பேர் ஆன்மீகவாதிகள் கிடையாது. கொஞ்சம் பேர் ஆன்மீகவாதிகள் தான், ஆனா பல பேர் ஆன்மீகவாதிகள் கிடையாது. பொதுமக்களும் இதுல இருக்காங்க. இவர் கவிதா,
ஆன்மீகத்தை தெரியும், ஆன்மீகத்தை நம்பி இருக்காங்க, ஆனா உபாசனை செய்யல. அப்ப ஒரு ஆன்மீகவாதியா? தீட்சை வாங்கல, ஆன்மீகவாதியா? இல்ல. எக்ஸாம்பிள் சொல்றேன், மேபி வாங்கியிருக்கலாம். புரியுதா? அந்த மாதிரி வாங்காதவங்க கிடையாதுன்னு சொல்லலாம். அப்போ ஆன்மீகத்துல தீட்சை வாங்காதவங்க, உபாசனை செய்யாதவங்க, ஆன்மீகத்தை தழுவாதவங்க கூட நமக்கு தேவை. நம்ம அமைப்பில் இருக்கலாம், இருப்பதற்கான இடம் இருக்கிறது. ஆனா அவங்க ஆன்மீகத்தை நம்புறவங்களா இருக்கணும். அது மிக முக்கியம். நான் உங்க அமைப்புல இருக்கிறேன், என்னுடைய பாதுகாப்பா இருக்கிறேன், ஆனா நான் சாமியை நம்ப மாட்டேன், கும்பிட மாட்டேன். அப்படி ஒண்ணும் தேவையே இல்லை. அப்படி ஒண்ணு தேவையே இல்லை. கரெக்டா? என்னுடைய கேள்வி அடுத்தது என்னன்னா, அப்ப வெறும் ஆன்மீகவாதிகள் மட்டுமே நம்ம இருந்து என்ன பண்ண போறோம்? அது நீங்க கேட்டிருக்கலாம் அந்த கேள்வியை. அடுத்து படிக்கும்போது வரலாம், இல்ல வராமலும் போகலாம். ஓட்டு மட்டும் போட போறோமா? எந்த கட்சி நிக்குதோ அந்த கட்சிக்கு நாம அரசியல்வாதி இல்லைன்னு சொல்லிட்டுமே, அரசியல் ஈடுபட போறதுன்னு சொல்லிட்டுமே. அப்ப நம்ம ஓட்டு மட்டும் போட போறோமா? வேற எதுவும் பண்ண போறது இல்லையா? நம்மளுக்கான பாதுகாப்பு நாம உறுதிப்படுத்திக்கணும். கொரோனா காலகட்டத்துல சென்னையில ஒரு கோயில் பூசாரி எந்த மக்களையும் கூப்பிடல, எந்த பொதுமக்களையும் கூப்பிடல. கோயில்ல சாமிக்கு பூஜை நடக்காம இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தனியா நின்று பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த வழியா வரக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் அவருடைய முடி, ஜடாமுடி, சிவனடியாருடைய முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தெருவு நிப்பாட்டி லத்தியால அடிச்சாரா அடிக்கலையா? எவ்வளவு பேர் பாத்தீங்க? புரியுதா? எவ்வளவு பேர் பாத்தீங்க? இவ்வளவு பேர் பாத்தீங்க. பார்க்காதவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா தெரியப்படுத்துற கட்டாயம் நாம இருக்கிறோம். நடக்காத விஷயத்தை நம்ம சொல்லல, இது சரின்னு எல்லாருக்குமே. ஒரு பூசாரியே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வந்து தெருவை நிப்பாட்டி அடிக்கிறார். சரி, கொரோனா காலகட்டத்துல ஊரடங்கு, பூஜை செய்யக்கூடாது, அடிச்சார். சரி, ஏத்துக்கலாங்க, சந்தோஷங்க. எவ்வளவு மசூதியில் அடிச்சீங்க? மசூதியில கூட்டமா தொழுகை நடத்துறாங்களே, அடிச்சிங்களா? ஞாயிற்றுக்கிழமை எல்லா சர்ச்சிலையும் கூட்டங்கள், சபைகள் நடந்துச்சு, அடிச்சிங்களா? அடிக்கல. ஆனா எங்க மட்டும் அடிச்சீங்க? அங்க மட்டும் அடிச்சீங்க. ஏன்? கேட்கறதுக்கு நாதி இல்லைன்ற ஒரு தைரியம். கேட்கறதுக்கு நாதி இல்லை. இவங்க ஒண்ணு சேர மாட்டாங்க, ஒண்ணு கூட மாட்டாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க. இவனை அடிச்சா இவங்க கேட்க மாட்டாங்க, இவனை அடிச்சா இவங்க கேட்க மாட்டாங்க. அந்த நிலையை மாத்தணும். ஒரு சிவனடியாரு, ஒரு கான்ஸ்டபிளோ, ஒரு எஸ்ஐ பேரை சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்லையா? ஒரு சிவனடியாரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. என்னன்னு, நான் வந்து 20 அடி சேர போறேன், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், என்னுடைய ஆன்மா இவரை சும்மா விடாது, இவர் என்னை இப்படி கொடுமைப்படுத்திட்டார். இத்தனைக்கும் ஒரு கிறிஸ்துவ போலீஸ், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த, தமிழ்நாடு அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு காவல்துறையினர் அவருடைய பேரை சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்லையா? இதே தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் நம்ம வந்தோம், எவ்வளவு பேர் முன்னாடி இருந்தோம், எவ்வளவு பேர் போராடணும், வரலையே, நிக்கலையே, போராடலையே. ஆனா ஆதவம் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆதவம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆதவம் எல்லாருக்கும் இருந்துச்சு. வழி தெரியல, எந்த வழியில வர்றது, எங்க நிக்கிறது, எங்க போராடுறது, எங்க குரல் கொடுக்கிறது, வழி தெரியல. ஆமாவா இல்லையா? இல்ல ஆதவமே இல்லாம இருந்தீங்களா? ஆதவம் இருந்துச்சு, வழி தெரியல, எங்க வந்து நிக்கிறது, எங்க குரல் கொடுக்கிறது, எங்க போராடுறது. இந்த அமைப்பு பின்னாடி போனா அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க, இந்த அமைப்பு பின்னாடி போனா இவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க, இந்த கட்சி பின்னாடி போனா ஓட்டுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க. யார் பின்னாடி போறது? இவங்க அதே பெருசு பண்ணி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி ஜெயில கூட்டு போய் உட்கார வச்சிருவாங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணதுக்காக. அப்ப யார் பின்னாடி நம்ம போறது? ஆனா கேட்கணும், கேட்க தெரியல, கேட்க வழியில். ஆமாவா இல்லையா? அப்பேற்பட்ட சாமானிய மனிதர்கள் நாம. அந்த சாமானிய மனிதர்களுடைய கூட்டம் தான் இந்து ஜனசேனா. அந்த சாமானிய மனிதர்கள், இந்த காமன் மேன், இந்த காமன் மேன் எல்லாருமே சேர்ந்து கொண்டாக போறோம். இனி இந்த தமிழ்நாட்டுல, இனி இந்த தேசத்துல ஒரே ஒரு இடத்துல ஒரு சிவனடியாருக்கோ, ஒரு கோவில் பூசாரிக்கோ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான விஷயம் நடக்குது அப்படின்னா கொடுக்கக்கூடிய முதல் குரல் நம்மதான் இருக்கணும். அப்ப நம்முடைய பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம், நம்முடைய பாதுகாப்பை நாம உறுதிப்படுத்திக்கிறோம். அதையும் நம்ம செய்து கொள்ள போகிறோம். சரியா? அடுத்த கேள்வி, இந்த அமைப்பினால் மக்களுக்கு எந்த விதத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும்?
அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. லட்சுமி அம்மா இருக்காங்க, லட்சுமி மாமாவோட வேலைக்காக அவங்களும் செயல்பட்டு இருக்காங்க. அந்த வேலை கிடைக்கிறோன்னு, அந்த வேலை கிடைக்கும் நானும் செயல்பட்டு இருக்கேன். நம்ம அமைப்புல இருக்கிற ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரியும் செயல்பட்டு இருக்காரு. அந்த உயர் அதிகாரியை தாண்டி நம்ம அமைப்பை தாண்டி வெளியே இருக்கிறவங்க செயல்பட்டு இருக்காரு. புரியுதா? அப்ப நாமெல்லாம் ஒரு குடும்பம், இந்து ஜனசேனாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வளர்ச்சியும் நம்மளை சேர்ந்தது, எல்லாருடைய வளர்ச்சியும் நம்ம எதிர்பார்ப்போம். புரிஞ்சுதா? செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளும் அவங்களும் அவங்க ஒய்ஃபும் பெருமாளுடைய மகனும் நம்ம அமைப்புல 2 தடவை 3 தடவை மீட்டிங் வந்திருந்தாங்க. அவர்தான் இறந்து போயிட்டாங்க. பெருமாள் இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு பெருமாள் மகனை தேடி சுத்திட்டு இருக்கோம், நானும் சதீஷும் சொல்லிடணும். அம்மா இல்லையாப்பா, எவ்வளவு ட்ரை பண்ணீங்க? என்ன அவசியம்? எந்த கட்சி தேவை? இந்த மாதிரி ஒரு சின்ன அமைப்பு, ஒரு சின்ன அமைப்புல இருக்கீங்க நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு உங்க பிள்ளைய தேடி நாங்க சுத்திட்டு இருக்கோம். எதுக்காக? ஏதாவது உதவி செய்தாக வேண்டும் அப்படின்றதுக்காக. அதான் இறந்துட்டாரு, நாம இதுவே செஞ்சாலும் செய்யணும் பெருமாள் தெரிய போறது இல்லையே. விட்டுருக்கலாமே, விட்டோமா? இல்ல, தேடி சுத்திட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த நம்பருக்கு போன் பண்ணோம், போன் எடுக்கல, எங்க இருக்காங்கன்னு தெரியல, தேடி சுத்திட்டு இருக்கோம். புரியுதா? அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா ஏதாவது ஒரு உதவி செய்தே செய்வோம். அதான் பெருமாள் இறந்து போயிட்டாரு, ஒண்ணும் தெரிய போறது இல்லையா? அப்படி விடல. பெருமாள் இறந்தாலும் பெருமாள் என் அண்ணன், என் தம்பி, என் மாமா, என் மச்சான், என் சித்தி, என் சித்தப்பன், அந்த உணர்வு எனக்குள்ள இருக்குது. அதுதான் நாமும், அதுதான் நம்ம அமைப்பு. எங்கேயோ ஒரு பெருமாள் இறந்ததுக்கே இப்படி சுத்திட்டு இருக்கோம். இந்து ஜனசேனா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சங்கத்துல, ஒரு அமைப்புல இருந்தோம். அகத்திய ஆன்மீக சங்கம் ஒரு சங்கம், சின்ன வட்டத்துக்குள்ள இருந்தோம். இன்னைக்கு உலகம் முழுசும் பரவக்கூடிய இந்து ஜனசேனால இருக்கும். சின்ன விதமா இருக்கும் போதே அப்படி பண்ணோமே, இப்ப கைவிட்டு போகுமா? நமக்கான பாதுகாப்பு எப்படி உறுதி செய்திக்கிறோமோ, நமக்கான உதவியும் நமக்கு கிடைச்சே கிடைக்கும். மக்களுக்கு செய்யற அளவுக்கு நம்ம இன்னும் உயரலை. நான் வெளிப்படையா பேசுவேன். மக்களும் செய்யற அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்குமா? கிடையாது. ஆளுங்கட்சி கேட்க வேண்டிய கேள்வி, எதிர்கட்சியை கேட்க வேண்டிய கேள்வி, 60 ஆண்டுகளா மாறி மாறி ஆட்சி புரிஞ்சாங்களே இந்த திராவிடங்களை கேட்க வேண்டிய கேள்வி, நேற்றுக்கு பிறந்த குழந்தைகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. நேற்று பிறந்த குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, வாப்பாங்க ஏன் சம்பாதிக்கல, ஏன் வேலைக்கு போகல, ஏன் சாப்பாடு போடல அப்படின்னு கேட்டா அந்த மழலை என்ன சொல்லும்? அம்மா பால், பிஸ்கட், டீ, தண்ணி, அதுக்கு என்ன தான் கேட்கும். அதுதான் நானும் கேட்கிறேன். எல்லாரும் ஒன்றிணைவோம், நமக்கான முதல் நாம பார்ப்போம், அதுக்கப்புறம் மக்களுக்கானதை பார்ப்போம். மக்களுக்கு செய்வோம். எப்படி செய்வோம்? ஆன்மீக சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஆன்மீக சங்கம் எது வேணா இருக்கலாம், நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்து ஜனசேனா இணையணும். கோயில் பூசாரிகள் இருக்கவங்க எல்லாருமே இந்து ஜனசேனா இணையணும். புரியுதா? கோயில் வச்சு நடத்துறவங்க எல்லாருமே இந்து ஜனசேனா இணையணும். ஆன்மீகத்தை நம்புறவங்க, நான் நம்புறேங்க, கோயில் எல்லாம் கட்ட மாட்டாங்க, என்னால முடியாதுங்க, நான் இந்து ஜனசேனா இணைறேன். எல்லாரும் இணைஞ்சிட்டோம், எல்லாரும் ஒரு கொள்கை எடுத்துக்குவோம். என்னுடைய இறப்புக்கு முன்னாடி ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியே தீர்வேன் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாருமே, அது சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ, 5க்கு 5, 2க்கு 2, 3க்கு 3, 10க்கு 10, ஒரு கோயில் நீங்க உங்க வாழ்நாள்ல கட்டிடணும். ஒரு கோயில் கட்டி ஆகணும். அந்த கோயில் மூலமா மக்களுக்கு நல்லது செஞ்சு ஆகணும். நீ கோயிலை கட்டுறே இல்லையோ, மக்களுக்கு நல்லது செஞ்சு ஆகணும். ஆனா அப்படி செஞ்சா அது உன்னோட முடிஞ்சு போயிடும். ஆனா கோயிலை கட்டிட்டு செஞ்சா காலங்காலமா நினைச்சு நிற்கும். எப்ப இந்த கோயில ஒரு முறை இருக்குப்பா, இந்த கோயில போய் கும்பிட்டீங்கன்னா ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி போய் கொடுக்கணும்பா, ஒரு பேனா வாங்கி போய் கொடுக்கணும்பா. சாரா வாங்கி போய் கொடுக்குறோமா? கோயில்ல கொடுக்குறோமா? கொடுக்கல. கோட்டை வாங்கி போய் கொடுக்குறோமா இல்லையா? இந்த கோயிலுக்கு கோட்டோட தான் போகணுமா? கோட்டை வாங்கி போகலன்னா சாமி ஏத்துக்கலாம். சுருட்டு வாங்கிட்டு போறோமா? போறோமா இல்லையா? நோட்டு புக் வாங்கி போறது கேவலமா? பேனா வாங்கிட்டு போறது கேவலமா? புரியுதா? துணி வாங்கிட்டு போறது கேவலமா? போத்திக்கிற போர்வை வாங்கிட்டு போறது கேவலமா? கிடையாது. ஒரு கோயில் உருவாக்குங்க. இந்த மூலையில் இருக்கிற ஒரு கோயில், அந்த மூலையில் இருக்கிற ஒரு கோயில். நீங்க உங்க கோயில நோட்டு போயினா புத்தகம் மட்டும் வாங்குங்க. நீங்க ஆடை உடை அதை மட்டும் வாங்குங்க. கோயிலுக்கு வந்தியா கும்பிட்டியா வேண்டுதல் வச்சுக்கோ. உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிச்சா நீ ஒரு துணி வாங்கி வந்து கொடு. எந்த வயசுக்கு வாங்கி வந்து கொடு. 2 புடவைங்க நான் வாங்கி வந்து கொடு. 2 புடவை 2000 புடவை ஆகட்டும். அந்த 2000 புடவை அந்த கோயில் மூலமா வெளியே போகும். இல்லாத ஏழைகளுக்கு வெளியே போகும். ஒரு என்ஜிஓவால பண்ண முடியாதது,
ஒரு கட்சியால பண்ண முடியாது, ஒரு அமைப்பால பண்ண முடியாது, ஒரு சாமியாரால செய்ய முடியும், ஒரு சாமி சக்தியால செய்ய முடியும், ஒரு கோயிலால செய்ய முடியும். அதை நம்ம ஒட்டுமொத்த பேரும் அந்த முடிவை நம்ம எடுத்துக்கணும். என்னுடைய வாழ்நாள் முடிவதற்கு முன்பாக நானோ எனது குடும்பமோ அல்லது என் நண்பர்களோ சேர்ந்து ஒரு கோயிலை கட்டி தருவேன். அந்த கோயில் கும்பாபிஷேகம் செய்து தருவேன். அந்த கோயில் கும்பாபிஷேகம் செய்த பிறகு அதன் மூலியமாக மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வேன். எப்படி? நான் உணவு வெள்ளிக்கிழமை இந்த கோயில் கும்பிட வரவங்க எல்லாருமே 1 கிலோ அரிசி அது லெமன் ரைஸ் செஞ்சு எடுத்து வந்த ஆகணுங்க அப்படின்ற முடிவு எடுத்துக்குவோம். நான் கோயில் கட்ட மாட்டாங்க, எனக்கு முடியாதுங்க, நான் தனியாளுங்க. அப்ப கட்டுறவங்க கூட சேர்ந்துக்கோங்க. அவங்க என்ன காசு கேட்டாங்களா, பொண்ணு கேட்டாங்களா, பொருள் கேட்டாங்களா, எதுவுமே கேட்கல, சும்மா கூட சேர்ந்துக்கோங்க. அந்த சாப்பாடு போடுங்க கையில இருந்து எடுத்து, அவ்வளவுதான் கேட்கிறாங்க உங்களை. சாப்பாடு ஒரு படி அரிசி கூட வாங்கி கொடுக்க சொல்லி கேட்கல, வர லெமன் ரைஸ எடுத்து பரிமாறுங்க தான் கேட்கிறோம். நம்ம திம்மராயன் கேட்டார் இல்லையா, அவரு இந்த ரொம்ப வீடியோஸ் நான் இதுல போடுறது இல்லை, இதுல அகத்திய ஆன்மீக சங்கத்துல போடுறது இல்லை. ஏன்னா அதுவே மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். இந்த நடந்து முடிஞ்ச அந்த தேர் திருவிழா அன்னைக்கு அன்னதானம் பண்ணோம். ஒரு வண்டி ரொம்ப சாப்பாடு எடுத்துட்டு ஒரு 100 கிலோ 150 கிலோ 100 கிலோ செஞ்சிருக்கோம். 100 கிலோ செஞ்சு எடுத்துட்டு போனோம். நான் வண்டிக்கு கீழே நின்றுட்டு இருந்தேன். மேலே ஏறுங்கன்னாங்க. இல்ல கொடுங்க அப்படின்னு சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கேட்டாரு, ஐயா சாப்பாடு நீங்க செய்ய சொன்னீங்க, செஞ்சாங்க, இப்ப கொடுத்துட்டு இருக்கோம், எங்களுக்கு பலனா இல்ல கொடுக்க சொன்னீங்க உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னாரு. யாருக்கு வேணா கிடைக்கட்டும், மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கட்டும். முதல்ல நம்ம சிஷ்யர் கேட்ட கேள்வி அது. அந்த மாதிரி பலன் உங்களுதான் எடுத்துட்டு போகட்டும், நீங்க உங்க கையில பரிமாறுங்க. எதுவுமே பண்ண முடியாட்டியும் ஒரு வேளை சாப்பாடு போட முடியுது இல்லையா, அதை செய்யுங்க. இது நம்ம வாழ்நாள்ல செஞ்சாகணும். நீங்க பெரிய என்ஜிஓ கட்டி 100கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை கொடுத்து அவங்களுக்கு ஆதரவு அதெல்லாம் பண்ணாதீங்க. என்னுடைய வீட்டு முக்குல 2 அடிக்கு 2 அடி விநாயகருங்க. வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவேன். ஒரு படி அடி சோறு போடுவேன். நீ போடுறது உன் பிள்ளை நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவானா? நீ போடுறது உன் பிள்ளை போடுவான். யாருக்கு தெரியும் உன் பிள்ளை நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், பெரிய அரசியல்வாதி ஆகலாம், பெரிய தொழிலதிபர் ஆகலாம், சென்னை சில்க்ஸ் ஓனர் ஆகலாம், ஏஆர்எஸ் சில்க்ஸ் ஓனர் ஆகலாம். ஒரு படி ஒரு 100 கிலோ மாறலாமே, 1000 கிலோ மாறலாமே. ஆனா விதை யார் போட்டது? அதை போடுங்க தான் நான் சொல்றேன், அதை ஆரம்பிங்க தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வீட்டுல ஒரு டைம் உட்காந்து பேசும்போதும் இந்த வருஷம் இன்கம் டாக்ஸ் எவ்வளவு கட்டணும், என்ன கட்டணும், ஏது கட்டணும் போது நான் ஒரு டைம் சொல்ற வார்த்தை அதுதான், இது ஆசிரமம் தான். எந்த காலத்துக்கும் யாருக்கும் பிரிக்கணும்னு சேர்த்தாதீங்க. அன்னதானம் தான். நான் இது வரைக்கும் பண்ண அன்னதானம் எனக்கு துளி அளவு கூட பத்தல. இவ்வளவு அன்னதானம் பத்தாது. 24x7 சாப்பாடு இருக்கணும். 24 மணி நேரம் யாரு வந்தாலும் இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குது போப்பான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஆசிரமம் வரணும். நீங்க என் பிள்ளைங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு மனசுல இதுதான் இருக்கணும். என் சொத்தை இருக்குன்னு மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கான சொத்து அது கிடையாது. உங்களுக்கு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், அது சொத்து. இது கோயிலுக்கானது, இது ஆசிரமத்திற்கானது. இதை எதிர்பார்க்காதீங்க. அதேதான் நீங்களும் சொல்லணும். அது சின்னதா 10க்கு 10 கட்டுங்க, 2க்கு 2 கட்டுங்க, 5க்கு 5 கட்டுங்க. இல்ல வசதி இருந்தா பெருசா கூட கட்டுங்க. ஆனா செய்யணும். அப்ப நம்ம மூலியமா மக்களுக்கு என்னென்ன கிடைக்குது? கல்வி கிடைக்குது, உடை கிடைக்குது, உணவு கிடைக்குது. கரெக்டா? மக்களுடைய அத்தியாவசிய தேவை என்ன? அவ்வளவுதான். அவ்வளவுதானே? விளைஞ்சிருக்குதா? ஓட்டுக்கு நல்ல துணிமணி வேணும், சாப்பிடுற சாப்பாடு வேணும், ஏன் புள்ள படிக்கணும். அவ்வளவுதானே? அத்தியாவசிய தேவையை கொடுத்துடுறோம். இதை விட என்ன மக்களுக்கு செய்ய முடியும்? இதை இந்து ஜனசேனா இருக்கிற ஒவ்வொருத்தரும் கொள்கையை எடுத்துட்டு செஞ்சாகணும். செய்ய முடியாதவங்க செய்யறவங்க கூட இணைஞ்சுக்கணும். நீங்களா பேசி நீங்களா வாலண்டியர் சேர்ந்து அவங்க கூட இணைந்து செய்யுங்க. எப்ப நான் இப்ப சிம்பிளா கேட்கிறப்ப ஒரு விஷயம், இப்போ லட்சுமி அம்மா இருக்காங்க, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, இவங்களாம் இருக்காங்க. கருப்பதி சுரேஷ் என்கிட்ட வந்தாரு. எங்கெங்கயோ போய் கத்துக்கிறதுக்காக இந்த கலையை கத்துக்கிறதுக்கு எங்கெங்கயோ போன என்னென்னமோ பண்ணாரு, கத்துக்க முடியல. என்கிட்ட வந்தப்பறம் எங்கேயுமே போகல. அப்ப அவர் தேடிட்டு இருந்த கலை திருப்தி அடைஞ்சிருச்சு. கரெக்டா? அவர் கலையை கத்துக்கிட்டார், அவரோட வேலை முடிஞ்சிச்சு. அவர்கிட்ட நான் காசு வாங்கிட்டேன், என்னோட வேலையை முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி 1000 பேருக்கு 2000 பேருக்கு 3000 பேருக்கு கலையை மட்டும் கத்து கொடுத்து அந்த காசை மட்டும் சம்பாதிச்சு நானும் என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் வாழ்ந்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். மாசத்துக்கு 10 பேர் கிளாஸ் 3 லட்சம் ரூபாய் ஆச்சு. வாழ்நாள் மோசம் நடத்திருந்தா 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போனாங்க, 2 லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்திருப்போம். எங்க வாழ்க்கைக்கு போதுமானது. அம்மாவா இல்லையா? அதை மட்டும் செஞ்சுட்டு போயிருக்கலாமே. நான் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்து?
அம்மா இல்லையா? லட்சுமி அம்மா வந்தாங்க. லட்சுமி அம்மா பல சாமியார்கள் கிட்ட வேற வேற மாதிரிலாம் அவங்க எல்லாம் சொல்லி அந்த குடும்பத்துல போய் எனக்கு இங்க இருக்குது அது இருக்குது என்னமோ சொல்லி என்னமோ ஏமாத்திருக்காரு. அதே ஏமாத்த வேலையை நான் செஞ்சு பொழைச்சிட்டு போயிருக்கலாமே. நான் இல்லைன்னு செஞ்சா பணம் கொடுக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா இருந்தும் நான் உண்மையா சொன்னேன், இல்லம்மா நம்பாத. கணவன் மனைவி பிள்ளைங்களாம் வரும்போது இல்ல நம்பாத, அதுதான் உண்மைன்னு சொன்னேன். கரெக்டா? ஏன் நான் சொல்லணும்? பணத்துக்காக கிடையாது. உண்மைன்னு ஒன்று இருக்கு, நாம வணங்குற ஆன்மீகம் ஒன்று இருக்கு, கடவுள் ஒன்று இருக்கு. உண்மையா இருந்துட்டு போகணும். அந்த மாதிரி நீங்க வந்து போறவங்க எல்லாரும் இந்த மாதிரி கூப்பிட்டு எல்லாம் உட்கார வச்சு பேசணுன்ற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட பணம் மட்டும் வாங்கிட்டு பணத்தை மட்டும் எதிர்பார்த்து நானும் போயிருக்கலாம், நானும் எல்லாரும் மாதிரி நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அது பிறப்பு கிடையாது. நம்ம சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, வயசான காலத்துல குச்சி வச்சு நடந்தோமா, ஒரு படுக்கையில படுத்தோமா, இறந்து போனோமா, அவ்வளவுதான் வாழ்க்கைன்னா அந்த இறப்பை இன்னைக்கு இறந்து போயிடலாம். பிரயோஜனமே இல்லாத வாழ்க்கை. பிறந்தமா, சாதிச்சோமா, இறந்தோமான்னு இருக்கணும். ஒரு சாதனை நமக்குள்ள இருக்கணும். அந்த சாதனை ஒரு கோயிலா நீங்க எடுத்துக்கோங்க, வேற எதுவும் வேணாம். ஒரு கோயில், ஒரு விநாயகர், இல்ல ஒரு அகத்தியர், இல்ல ஒரு பராசக்தி, இல்ல ஒரு சிவன், இல்ல ஒரு பெருமாள் என்ன கொடுப்பாங்க? வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு படி சோறு. அந்த சோறோட தான் வீட்டு கோயிலுக்குள்ள வரணும் வர மக்கள். கோயில் நான் கட்டிட்டேன் சொந்த காசுல, நீ வந்தாவா வரலனா போ, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. வரியா சோறோட வா. எங்க எடுத்து போடணும்? சோறு எடுத்து வந்து பாத்திரத்துல போட்டு போகணும். இல்ல அரிசி எடுத்துட்டு வா. ஒரு படி அரிசியோட வந்து கடவுள்கிட்ட வேண்டி அந்த அடல போட்டு போ. அந்த அரிசி எடுத்து நீ அன்னதானம் பண்ணி மக்களுக்கு கொடு. அப்ப உணவு கொடுத்துட்டேன். உடைய எடுத்துட்டு வா, உடைய கொடுத்துட்டேன். புரியுதா? கல்வி, நோட்டு புத்தகம் பேனா கொண்டு வா. அப்ப நீ என்ன கொடுத்த? கல்வியை கொடுத்துட்டேன். மக்களுடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணிட்டேன். நீ செய்த சாதனை ஒரு அரசியல் கட்சியால் செய்ய முடியாத சாதனை. இதோட பெரிய சாதனை தேவையில்லை. பிறந்தமா இறந்தமா நம்ம இல்ல, பிறந்தோம் சாதிச்சோம், இறந்தோம் நம்ம வாழணும். அதற்காக தான் இந்து ஜனசேனா. புரிஞ்சுதா? சரிப்பா, அடுத்தது ஜெய் கண்ணுங்களா, டிஸ்டர்பன்ஸா இருக்கடா. இந்து ஜனசேனா என்ற அமைப்பில் சேரும் எங்களுக்கு எந்த விதத்தில் பயனும் பலனும் பெற முடியும்? ஆளுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலமும், ஆண்களுக்கு தினமும் சாயந்தரம் டாஸ்மாக் கடையில இருந்து ஒரு பாட்டிலும், பெண்களுக்கு இலவச பேருந்து பாசும் எல்லாம் கொடுத்தாச்சு இல்லையா? எல்லா அரசாங்கம் இது கொடுத்துச்சா கொடுக்கலையா? சொன்னாங்களா சொல்லலையா? 2 ஏக்கர் நிலம் சொன்னாங்களா? இலவச பேருந்து கொடுத்தாங்க இல்லையா? முன்னேறிட்டீங்களா? முன்னேறிட்டீங்களாப்பா? உனக்கு என்ன தேவையோ அது உன்னுடைய தேவை, அது உனக்கு தான் தெரியும். என்னுடைய முன்னேற்றத்திற்கு உணவு மட்டுமே போதாதது, 7 லட்சத்துக்கு இன்னொரு தேவை இருக்கிறது, அந்த தேவை பூர்த்தி ஆகணும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு நம்ம தான் தெரியும். நமக்கு என்ன தேவைன்றதுதான் தெரியும். புரியுதா? அந்த தேவை என்னன்னு மனுவா கொடுங்க. ஐயா, என் பிள்ளைய படிக்க வச்சுட்டேன், இந்த ஒரு சீட்டு மட்டும் கிடைக்கணும், எனக்கு சீட்டு கிடைக்கல, உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு மனுவா கொடுங்க. சரியா? உன்னுடைய பிள்ளையை சேர்த்தணும்னு நான் பாடுபட்டேன்னா அவனுடைய பிள்ளை அவனுடைய பிள்ளையை நான் பாடுபட மாட்டேன், என்னுடைய பிள்ளையை நான் பாடுபடுவேன். ரீசெண்டா குரூப்ல கூட பார்த்திருப்பீங்க, ஒரு அம்மா ஃபயர் ஆயிட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்துச்சு. எவ்வளவு நேரத்துல ரிசல்ட் கிடைச்சது? பண்ணங்களா பண்ணலையா? எவ்வளவு நேரத்துல ரிசல்ட் கிடைச்சது? எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து போனு. நான் நினைச்சிருந்தா அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் நான் மட்டுமே பேசிருக்கலாமே. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய சில டாக்டர்ஸ் என்னுடைய பின்பற்றாளர்கள், உங்களை போல என்னுடைய பின்பற்றாளர்கள். அந்த பின்பற்றாளர்களா நீங்க எனக்கு மட்டும் உதவி பண்ணுங்க, என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கட்டும், நாங்க மட்டும் நடந்துட்டு போறோம் நினைச்சிருக்கோம், நினைச்சிருக்க முடியாதா? அவங்களுக்கு போன் பண்ணி என்ன கேட்கிறோம்? என்னுடைய ஆன்மீக சங்கத்தை சேர்ந்தவள் அவள் நல்லா இருக்கணும், அவளுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கன்னு கேட்கிறோம். அந்த ஆடியோ ரெக்கார்டு போட்டிருந்தேன், வந்துச்சா? நான் பேசுனது டாக்டர், நானும் பேசுனது வந்துச்சா? போட்டேன்னா போடலையா? போடல. ஆனா அவங்களுக்கு போட்டேன். யாருக்கு? யார் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அமிச்சாங்களோ அவங்களுக்கு போட்டேன் அந்த ஆடியோ ரெக்கார்டு. ஆனா மெசேஜ் போட்டேன், டீடைல்ஸ் எல்லாம், இந்த பொண்ணு இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, இந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இது நடக்காது. அப்போ எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவமனையில ஒரு மனுஷன் சேர்ந்தாலுமே ஒரு ரெக்கமெண்ட் பண்ண முடிகிற அளவுக்கு
நாம வளர்ந்திருக்கிறோம். அந்த இறைவன் நமக்கு படி அளந்திருக்கிறான், பிச்சை போட்டிருக்கிறான். அது எனக்குன்னு மட்டும் நான் வச்சுக்காம உங்களுக்கும் சேர்ந்து பகிர்ந்துக்கிறேன். புரியுதா? ஒரு படி அரிசி அந்த கடவுள் கொடுத்திருக்கான். அதுல ஒரு பொருட்க உனக்கு உண்டு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நற்பவி சுரேஷாலா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஸ்கூல்ல படிக்கவே முடியாத ஒரு பையனை கூட்டிட்டு போய் சேர்த்த முடியுது. காசு இல்ல, படிக்கல அந்த பையன். புரியுதா? காசு இல்லாதனால ஒன்றும் பண்ண முடியல. நற்பவி சுரேஷ் என்கிட்ட வந்து உட்காந்து சொல்றாரு, எனக்கு பொறுமை இல்லை பேச்சு கேட்கிற அளவுக்கு. யாரையும் அதிகமா பேச விட மாட்டேன், எல்லாருமே பேசிருப்பீங்க, பேச விட மாட்டேன், டக்கு டக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி நற்பவி சுரேஷ் உட்காந்து சொல்லுவாரு, தூக்கம் வந்தா தூங்கிடுவேன். அவர் பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஒரு பையன் படிப்புக்கு செலவு காசு இல்லைன்னு அவன் அப்பா கூப்பிட்டு வந்தாரு, நான் போய் இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்தேன். ஸ்கூல் பேர் வந்து அம்பேத்கர் வித்யா பவனா ஏதோ சொல்லுவீங்களே, அம்பேத்கர் கரெக்டா? ஆனா நீங்க பேச வந்தது என்னன்னு மைண்டுக்கு வந்துடும், ஆனா கேட்கறதுதான் கொஞ்சம் தான் இருக்கும். சேர்த்து விட்டாரு. அப்போ பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல பெங்களூரை சேர்ந்த எந்த ஒரு பசங்களா இருந்தாலும் படிக்க முடியலனாலும் சேர்த்து விட முடியும். ஒரு படி அரிசி கடவுள் எனக்கு நற்பவி சுரேஷ் மூலியமா கொடுத்திருக்கான். அதுல ஒரு பொருட்க உங்களுக்கு உண்டு. நேற்று கூட ஒருத்தர் கேட்டாரு, கட்சியால எங்களுக்கு என்ன பயன், காசு கொடுப்பாங்களா? இது கட்சியே கிடையாது, அமைப்பு. நீ உன்னை ஆள்படுத்திக்கணும், நீ செயல்படணும், நீ இறைவனுக்காக உழைக்கணும். உழைப்பவனுக்கு தான் இங்க இடம். உழைக்கலன்னா உனக்கு இடமே கிடையாது. முதலே சொல்லிட்டேனே, நீ உழைக்க தயாராதான் உள்ளவா. நீ பெரிய ஆளுன்னு நினைக்கிற, நீ பெரிய ஆயிக்கோ. எனக்கு வாழ்க்கை போட விருப்பம் இல்லைங்க, என் போட்டோ வர வேணாம், போடவே போடாத. நான் வடிவேல அவர் கேட்டார்ல, சுருட்டையா கருளையா குட்டையா ஒரு ஆள் இருப்பாரு இந்த திருவிழா, யாரும் தெரியுமா அப்படின்னு கேட்பாருல்ல. அவருக்கு என்ன ஆசை? நல்லா வளரணும்னு ஆசையா, 4 பேர் தெரியணும்னு ஆசையா? அவர் என்ன பண்ணாரு? வால் போஸ்ட் ஒட்டினாரா? அந்த மாதிரி உனக்கு ஆசையா நீ ஒட்டிக்கோ. மேடை போடணுமா போட்டுக்கோ, ஸ்டேஜ் போடணுமா போட்டுக்கோ, கட் அவுட் போடணுமா போட்டுக்கோ. இப்போ சத்ரபதி சிவாஜி ஜெயந்தி விழா ஒசூர் நடந்துச்சு. நற்பவி சுரேஷ் வந்தாரு, சதீஷ் வந்தாரு இங்க இருக்கிறதுல இல்லையா? எவ்வளவு பெரிய கட் அவுட், நடு தெருவுல நடு ரோட்ல எவ்வளவு பெரிய கட் அவுட். அமைச்சர் பாருங்க பக்கத்துல இருக்காரு, அமைச்சர். அவருக்கு அது தேவை, நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா அவர் அரசியல் நம்பிதான் இருக்காரு. அரசியல்வாதிக்கு அது தேவை, அதனால அவர் அமைச்சாருங்க. உங்களுக்கு தேவையில்லையே உங்க போட்டோ, பேனர், போஸ்ட், வால் போஸ்ட் எதுவுமே வெளியே கொண்டு வராதீங்க, உழைச்சிட்டே இருங்க. இல்ல நான் பேராவது 4 பேருக்கு தெரியணும், 4 பேருக்கு நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்றீங்களா? நீங்க பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, ஆன்லைன்ல, சமூக வலைதளங்கள்ல, செவுத்துல எங்க வேணா என்ன வேணா போடு. நீங்க வளர்ந்து யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. எப்படி வேணா வளர்ந்துக்கலாம். இப்படின்னா எப்படி வளர்ந்துக்கலாம், அப்படின்னா அப்படி வளர்ந்துக்கலாம். அதுக்கான இடம் மட்டும்தான் இது. புரியுதா? சரிப்பா, அடுத்த கேள்விப்பா. இந்து ஜனசேனாவில் நாங்கள் சேருவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கிறது? எல்லா அமைப்புல இருக்கிற மாதிரி, எல்லா கட்சியில இருக்க மாதிரி எளிமையான முறை இந்து ஜனசேனா சேர்றதுக்கு இல்லை. இந்து ஜன யார் வேணா சேர்ந்துக்கலாம், யாருக்கு வேணா கார்டு கொடுத்துடலாம், கிடையாது. முதல்ல உங்க ப்ரொஃபைல் கொடுக்கணும். கையில கொடுத்துருக்கா ப்ரொஃபைலுக்கு விண்ணப்பம் கொடுத்துருக்கா, அந்த விண்ணப்பத்தால நீங்க பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அந்த 2 விண்ணப்பத்தாள் இருக்கு, அதுல 2 விண்ணப்பத்தாள் இருக்கு. அதுல ஒரு விண்ணப்பத்தாள் என்ன? பொறுப்பாளர், நான் எனக்கு போஸ்டிங் வேணும்ன்ற விண்ணப்பத்தாள். இன்னொரு விண்ணப்பத்தாள் என்ன? உறுப்பினர் ஆகணும் விண்ணப்பத்தாள். நீ கோரிக்கை வைக்கணும், சும்மாவே சேர்ந்துட முடியாது. இந்து ஜனசேனால இந்து ஜனசேனா சேரணுங்க. நானே எங்க அம்மா, எங்க அப்பா, என் தங்கச்சி, பக்கத்து வீட்டுக்கார, அக்கத்து வீட்டுக்கார மொத்தமா சேர்ந்து நாங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேரோட பேரு டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. நான் வந்தா அவர் தனியாரா வரமாட்டாங்க, 10 பேரோட சேர்ந்து வருவாங்க அப்படின்ற விண்ணப்பத்தால நீங்க எழுதி கொடுத்தாதான் உறுப்பினராகவே சேர முடியும். புரியுதா? சும்மா கூட்டத்தை காட்டுறதுக்காக நான் நினைச்சிருந்தேன் இந்த ஆள் ஒப்பிருக்கணும் முடியணும்னா சதீஷ் கேட்டுக்கிறேன், நம்ம நற்பவி சுரேஷையும் கேட்டுக்கிறேன். இந்த ஆளை ஒப்பிதான் காட்டணும் அப்படின்னா இன்னைக்கு ஒப்பிருக்க முடியுமா முடியாதா? உசூல் இருக்க என்னுடைய கூட்டத்தை வச்சு பத்திரிக்காது. இந்த ஆள் பத்திரிக்குமா? பத்திரிக்காது. கூட்டத்தை சேர்த்துறது என்னுடைய நோக்கம் இல்லை. என் தம்பியை கேட்டேன், நீ எதுல வந்த, உனக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டேன் காலையில. நாங்க ஏதோ பேசிட்டு போறோம், உனக்கு என்ன சம்பந்தம்? நாங்களும் வருவோம், நாங்களும் இருப்போம், நாங்களும் அப்பதான் செய்வோம். சரி செய்வோம், புரிஞ்சுதா? அப்ப கூட்டத்தை சேர்றது நம்முடைய நோக்கம் கிடையாது. நம்முடைய நோக்கம் என்ன? சேவை செய்யணும். சேவை செய்யறதுக்கு உட்படுத்திக்கணும். அது ஒரு ஆன்மீக ரீதியான சேவை, நம்மளை உட்படுத்திக்கணும். அப்ப நீங்க சேரணும்னா அந்த விண்ணப்பத்தால் பூர்த்தி செய்து கொடுக்கணும். அது ஆன்லைன்ல இதே ஃபார்ம் தான் ஆன்லைன்ல இருக்கு, அந்த ஆன்லைன்ல பூர்த்தி செய்து கொடுக்கணும். புரிஞ்சுதா? சரிங்கப்பா. அடுத்தது
இந்த அமைப்பில் நாங்கள் சேர்ந்தால் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் சொல்லியாச்சா? என்னென்ன வேலை தான் செய்யணும்? முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத இந்த மீட்டிங் ஆரம்பிச்சுதான் அவனை கடைசியா பேசுறேன். நான் என்ன பேச வந்து நினைச்சதான் நான் அப்புறம் பேசுறேன். இந்து ஜனசேனா அமைப்பில் பெண்களுக்கு எந்த விதத்தில் பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? இதை நாங்கள் எப்படி நம்புவது? சரி, பெண்களுக்கான முக்கியத்துவம் பாதுகாப்பும்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய மகளிர் அணி தலைவர் இங்க வந்திருக்காரு. கொஞ்சம் எழுந்து இல்லைங்கம்மா, ஒரு செகண்ட். சகோதரி சரியா? மாவட்ட தலைவரா நான் போட்டிருக்கேன் பெண்களுக்காக, பெண்களுடைய அணியில. ஒரு ஊனமுற்றவர், கரெக்டா? ஊனமுற்றவர் எந்த அமைப்புலாவது போட்டிருக்காங்களா? எந்த கட்சியிலாவது போட்டிருக்காங்களா? விங்கு கொடுத்துருவாங்க தனியா, உடல் ஊனமுற்றவருக்காக விங்கு. இந்த விங்குல நீங்க அப்படியே ஒதுக்குவாங்க ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நீங்க தலைவர். நான் அப்படி சொல்ல, இந்த மாவட்டத்துல மகளிர் அணியில 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேருக்கு ஒரே தலைவி, அந்த தலைவி நீதான். எங்க மக்கள் யாரை ஒதுக்குறாங்களோ அவங்கதான் எங்க தலைவர்கள். எங்க மக்கள் யாரை சேர்த்துக்கலையோ அவங்கதான் எங்க தலைவிகள். எந்த மக்கள் யாரை இவன் சரியில்லை, இவனுடைய ஜாதி சரியில்லை, இவனுடைய குலம் சரியில்லை, இவனுடைய கோத்திரம் சரியில்லை, இவன் படிக்கல, இவன் பாமரன் ஏழைன்னு யாரை ஒதுக்குறாங்களோ அவங்கதான் இந்து அமைப்புடைய தலைவர்கள். இந்து அமைப்புல தலைவர்கள் இருக்காங்கன்னா அவங்கதான் தலைவர்கள். எங்க அப்பா எம்எல்ஏ, எங்க அம்மா எம்எல்ஏ, எங்க அப்பா தாத்தா, எங்க பாட்டிங்கெல்லாம் அரசியல் குடும்பம், நான் எம்எல்ஏ வரணும் அப்படின்னு நினைக்கிறது மாதிரி நாங்க எல்லா தலைமுறையும் உட்காரமா, எல்லா தலைமுறையும் நாங்க அரசியல் இருந்தோம். இந்த அமைப்புல நாங்க தலைவரா வரணும். நான் இந்த கட்சியில அமைப்புல இருந்தேன். தமிழ்நாட்டுல இந்த ஒரு கட்சி இருக்குங்க, இந்த கட்சியில நான் அமைப்புல இருந்தேங்க, நான் அமைப்புல தலைவரா இருந்தேங்க. நான் இந்த கட்சியில தலைவரா வரணுங்க, வர முடியாது. மக்களால ஒதுக்கப்பட்டிருக்கிறியா? மக்கள் உன்னை ஒதுக்கியிருக்காங்களா? உன் குடும்பம் உன்னை ஒதுக்கியிருக்கா? நீ தாழ்த்தப்பட்டவன் உன்னை நினைச்சிருக்காங்களா? யாராலையும் செய்ய முடியாது செய்தானோ அவன் லீடர், அவன் தான் ஹீரோ. புரியுதா? அதுதான் இந்து ஜனசேனா. யாராலையும் செய்ய முடியாதத, யாராலையும் உயர்த்த முடியாதத, மக்களால் ஒதுக்கப்பட்ட மக்களை உயர்த்தி காட்டுவதுதான் இந்து ஜனசேனா. குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட மக்களை உயர்த்தி காட்டுவதுதான் இந்து ஜனசேனா. ஆதரவு இல்லாதவர்களை உயர்த்தி காட்டுவதுதான் இந்து ஜனசேனா. அவங்களுக்கு தான் முதல் உரிமை. நாங்க பின்னாடி இருந்து செயல்படுறோம், உங்களை முன்னாடி உட்கார வைக்கிறோம். பெண்களை முன்னாடி உட்கார வைக்கிறோம், நாங்க பின்னாடி இருந்து செயல்படுறோம். முன்னாடி உட்கார்றதுக்கு நீங்க தயாரான்னு மட்டும் முதல்ல பாருங்க. அது நீங்க தயாரானா போதுமானது. நீங்க தான் எங்களுடைய முன்னோடிகள். அப்பேற்பட்ட சிவனே சக்தியை நோக்கி தான் தவம் இருந்தாராம். நாங்களாம் ஏமாத்திரம் இல்லையா? அடுத்த கேள்வி, அமைப்பில் என்னென்னலாம் செய்யக்கூடாது? அமைப்புல இதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு விதிமுறையே கிடையாதுப்பா. நீ என்ன வேணா செஞ்சுக்கலாம். சரி, இருக்கட்டும். அமைப்புல நீங்க என்னென்ன வேணா செஞ்சுக்கலாம், சட்டத்துக்கு விரோதமா எதுவும் செய்யக்கூடாது. உட்காருங்க. அரசாங்கத்துக்கு விரோதமா நான் சொல்லப்பா, சட்டத்துக்கு விரோதமா. சட்ட விரோத செயல்கள் சிலது இருக்குது. அந்த சட்ட விரோத செயல்களை ஈடுபடாதீங்க. அமைப்புல அவங்களுக்கு இடம் இல்லை. சாராயம் காய்ச்சுறது, கஞ்சா வைக்கிறது, அது மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி செயல்களை மட்டும் ஈடுபடாதீங்க. மற்றபடி நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஏன் செஞ்சீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். கல்வி தகுதி கூடிய கல்வி உதவி பண்ணுங்க, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவங்களை கூட்டி இந்த ஸ்டேஷன் போல பேச பண்ணுங்க. உங்ககிட்ட தான் பொறுப்பு இருக்கு. மாவட்ட தலைவர் ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா, மாவட்ட தலைவருடைய பொறுப்பை வச்சு எவ்வளவு பெரிய விஷயம் அது. நான் மாவட்ட தலைவருங்க போய் பேசலாம். ஒரு தனி மனிதனா நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனி மனிதனா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சந்திக்கிற அனைத்து இன்னலும் ஒரு அமைப்புல பொறுப்பு வந்தோன்னு ஓடி போய் அமைப்புல இருக்கிறான்பா அப்படின்னு தெரிஞ்சாவே பல பேர் உங்ககிட்ட ஒதுங்கி நின்றே வாழ ஆரம்பிப்பான். அவங்க கிட்ட வேணாப்பா, அவங்க ஒரு கூட்டம்பா, தனியாள் இல்லப்பா, அவங்க ஒரு படையோடு இருக்காங்கப்பா. அதுவும் நம்மள மாதிரி படம் இன்னும் உத்வேகம். ஏன்னா இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் தன்னைத்தான் ஆட்படுத்திக் கொண்டு வந்தவன். கோட்டருக்காக பிரியாணிக்காக வந்தவன் கிடையாது. தன்னைத்தான் உட்படுத்திக் கொண்டு ஆட்படுத்திக் கொண்டு வந்தவன். இங்க இருக்கிற ஆஷா ஒரு பிம்பம்னா, கவிதா ஒரு பிம்பம்னா, லட்சுமி ஒரு பிம்பம்னா, ஸ்வேதா ஒரு பிம்பம்னா, புரிஞ்சுதா? எல்லாரும் ஒரு பிம்பங்கள். அவங்க தனித்தனியா பிம்பமா நிக்கிறவங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் பிம்பங்கள் தான்.
எல்லா உறுப்பினர்களும் பிம்பங்களாக இருப்பார்கள்.